வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதாவது ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் டு மினிஸ் டைரி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ரெசிபி டே 4ல் ஸ்பெஷல் வந்துட்டு சோயா பாப்கார்ன் தான். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம சோயா சங்க்ஸை வந்து இதில் போட்டு நல்லா 20 மினிட்ஸ்க்கு வந்து சோக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம், அப்போ தான் நல்லா உள்ளே போயிட்டு நல்லா சோக் ஆகும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா வாட்டர் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். எந்த வாட்டருமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆல்ரெடி அந்த வெந்நீர் தண்ணியிலேயே நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனாலும் நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மிளகாப்பொடி, அப்புறம் பெப்பர் பொடி, அப்புறம் வந்து கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சால்ட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை. இதில் வந்து இப்போ நம்ம இது போட்டு கோட் பண்ணணும். ஒரு கோட்டிங் வந்த அப்புறம் இது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கோல்டு வாட்டர் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து டிப் பண்ணணும். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் மட்டும் டிப் பண்ணிட்டு எடுத்துடணும். அப்புறம் வந்து செகண்ட் கோட்டிங் பண்ணணும். அப்புறம் மினிமம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டுடலாம். தான் சூப்பரான சோயா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.